இங்கிலீஷ் ஈஸி தான். ஓகே, இன்னைக்கு சண்டைக்கு போலாமா? சண்டைக்கு போலாமாவா? ஆமா, இங்கிலீஷ்ல சண்டை போடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம யார் கூடவாவது சண்டை போடும்போது ஞாபகத்துல வச்சுக்கோங்க, தமிழ்ல பேசினாதான் தப்பா போகும். இங்கிலீஷ்ல நீங்க சண்டை போட்டீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, நீங்க எவ்வளவு கேவலமா பேசினாலும் அவங்களுக்கு தெரியாது. அது என்னைக்காவது நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? இனிமே சண்டை போடும் போதெல்லாம் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். ஒண்ணு இங்கிலீஷ் வரும், ரெண்டாவது சண்டைக்கு பதிலுக்கு வர மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளவு தெரியாது. அதனால ட்ரை தட். அது ரொம்ப ஈஸியஸ்ட் வே டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நிறைய வழி இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் வழி என்ன அப்படின்னாக்கா, நீங்க சண்டை போடும்போது ரெண்டு பேரு ஒன் டு ஒன் கான்வர்சேஷன் நடக்கும்ல, அது ஆர்குமெண்டா மாறும்போது எல்லாமே இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா இங்கிலீஷ் வரும். ட்ரஸ்ட் மீ. ஓகே, இன்னைக்கு நம்ம சண்டை போடுறதுக்காக நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, ஒரு 5 வேர்டு 5 சென்டென்ஸ் மட்டும் நான் உங்களுக்காக ஷேர் பண்றேன். ஓகே, நம்ம சண்டை ஏதாவது ஒண்ணு பேசிட்டு இருக்கும்போது அவங்க கிண்டல் அடிச்சிட்டு இருப்பாங்க, அல்லது ஏதாவது ஒண்ணு நம்மள டென்ஷன் ஆக்குற மாதிரி ப்ரொவோக் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. யூ கேன் சே ஸ்டாப் கிடிங். ஸ்டாப் கிடிங். கிடிங் அப்படின்னாக்கா ஜோக் அடிக்கிறது தான். என்ன வச்சு நீ ஒன்னும் ஜோக் அடிக்க வேண்டாம், இது வச்சு நீ ஒன்னு என்ன இது பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றதுக்காக நிறைய வார்த்தை ப்ராப்பர் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பட் இது வந்து நிறுத்து அப்படின்னு சொல்ற அந்த மாதிரி ஒரு மோட்ல சொல்றது ஸ்டாப் கிடிங். ஓகே, அடுத்தது உன் வேலை என்னவோ அதை பாரு. இது ரொம்ப காமனான வேர்ட் அண்ட் ஐ ஹோப் நீங்க ஆப்வியஸ்லி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. உன் வேலை என்னவோ அதை பாரு, என் வேலையில் தலையிடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ அந்த உன் வேலையை பாரு, அது எப்படி சொல்வீங்க? எஸ், மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். எஸ், கரெக்ட். அடுத்தது, என்ன பார்த்து நீ அப்படி சொல்ற, எவ்வளவு தைரியம் வந்து அப்படி சொல்வ நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கேட்போம். எப்படின்னு அப்படி சொல்லலாம் அந்த மாதிரியான டோன்ல சொல்றது how dare you say that. how dare you say that அப்படின்னாக்கா, எப்படி என்ன பார்த்து அப்படி சொல்லலாம், பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. how dare you say that, என்ன பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்ற, அதான் சொல்லுவோம். ஓகே, அடுத்தது, ஏதாவது என்ன பார்த்து ஒரு வார்த்தை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு, நீ பாட்டுக்கு வார்த்தையை விடுற அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம். அப்ப சொல்றது வார்த்தை தான் think before you speak. think before you speak. பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு அப்படின்னு சொல்றது. அப்புறம் நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க, அதனாலதான் நான் அப்படி உன்னை திட்டினேன் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்கன்னாக்கா, who told you that? யார் உனக்கு அப்படி சொன்னா? who told you that அப்படின்னு சொல்லி கேட்கணும். சோ ரொம்ப சிம்பிள், பேசிக்கான சண்டை போடுறப்ப நீங்க அதிகமா யூஸ் பண்ற வார்த்தை. கிண்டல் அடிக்காத, நிறுத்து, எப்படி சொல்வீங்க? கரெக்ட். அடுத்தது, யார் உனக்கு சொன்னா? ஓகே, கரெக்ட். யோசிச்சு பேசு. யோசிச்சு பேசு. எஸ். உன் வேலைய பாருப்பா. எஸ். எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து அப்படி சொல்லுவ? எவ்வளவு தைரியம் இருந்தா சொல்லுவ? எஸ், கரெக்ட். இதை பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மறந்துட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வீடியோல போய் பாருங்க, அதுல ஃபுல்லா இருக்கும். சோ சந்தோஷமா சண்டை போடுவோம் இங்கிலீஷ்ல, ஏன்னா இங்கிலீஷ் ஈஸி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்க, யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சுனாக்கா ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். தேங்க்யூ.